I don't know your language. எனக்கு உங்க பாஷை தெரியாது, I don't know your customs. உங்களுடைய கலாச்சாரம் தெரியாது, I don't know your food, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. but I feel at home. எது நான் வீட்டுல இருக்கிறது போல தோணுது. How is that possible? இது எப்படி Just to feel so much peace, இவ்வளவு சமாதானத்தோடு இருக்கிறது எப்படி நடக்கும்? like I'm home. வீட்டுல இருக்கிறது போல. It has to be God. இது ஆண்டவரால மட்டும் தான் முடியும். You are easy people to love. உங்களை நேசிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. Very easy to love. ரொம்ப சுலபமா இருக்கு. I mean that. ஆமென். I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். Really love you people. உண்மையாலுமே நேசிக்கிறேன். Turn with me to Joshua. யோசுவா புத்தகத்தை திருப்பலாம். Chapter 5. 5ஆம் அதிகாரம். I'm going to continue on this idea of learning to ask the right questions. நான் தேவனிடத்துல சரியான கேள்விகளை கேட்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கேன். அதை நான் கண்டினியூ பண்ண போறேன். Learning to ask the right questions. சரியான கேள்வி கேட்பது. The right questions lead you to the right answers. சரியான கேள்வி சரியான பதிலுக்கு நேராக நம்மளை நடத்தும். If you realize the way Jesus taught, many times he asked questions. இயேசு கிறிஸ்து பேசுகிறது அநேக நேரத்தில் நம்ம பார்த்தப்போ அவர் அநேக கேள்விகளை கேட்டார். In asking questions, he's teaching people how to pursue God. கேள்விகளை கேட்கிறது நிமித்தமா தேவனை எப்படி தொடர்வது என்று ஜனங்களுக்கு அவர் போதித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். A question signals the information you should be searching for. ஒரு கேள்வி நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்துக்கு நேராக உங்களை நடத்தும். A wrong question only causes you to pursue the wrong path. தவறான கேள்வி எப்பொழுதுமே உங்களை தவறான பாதைக்குள்ள நடத்த வழி நடத்தும். But a right question will make you focus on finding the right path. சரியான கேள்வியோ உங்களை சரியான பாதையை தெரிந்து கொள்ள வழிவகுக்கும். I don't know if you've ever heard someone teach on this lesson. எனக்கு தெரியாது இதுக்கு முன்ன யாராவது உங்களுக்கு இந்த தலைப்பின் அடிப்படையில உபதேசம் பண்ணி இருக்கிறாங்களான்னு. But let's read from Joshua chapter 5. யோசுவா 5ஆம் அதிகாரம் verses 13 to 15. 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Someone அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனை அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனை அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். ஆமென். Now in the Bible, especially in the Old Testament, விசேஷமா பழைய ஏற்பாடுல நம்ம வேதாகமத்துல when someone appears and the Bible says they're the angel of the Lord, யாரோ ஒருத்தர் தரிசனமாகறாங்க, வேதாகமம் தேவ தூதர் என்று குறிப்பிடுது. we have to theologically interpret that. அதை யாரோ தரிசனமாயிருக்கிறத நாம் வேதாந்தத்தின் மூலமா பிரசங்கிக்க வேண்டும். Because in some cases the angel of the Lord could be Gabriel. சில நேரங்கள்ல தூதனானவர் என்பது காபிரியேலை குறிக்கும். The angel of the Lord could be Michael. அது சில நேரங்கள்ல மீகாவேலை குறிக்கும். We know that Michael is a warring angel. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீகாவேல் ஒரு யுத்த புருஷன்னு. But who is this being? இந்த விசேஷிதமான ஒரு தேவதூதன் யார்? Who is this person that's appearing to Joshua? யோசுவாவுக்கு தரிசனமாகிற இந்த மனுஷன் யார்? I'm not here to start a controversy. இங்க நான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பல. I'll share with you my ideas. என்னுடைய சிந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். I'm open to hear your ideas. உங்களுடைய சிந்தனைகள் என்னன்றது கேட்க நான் விருப்பப்படுறேன். I have a master's degree in theology, but to me that doesn't mean much. நான் தியாலஜில மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனா எனக்கு அது அவ்வளவு பெரிய பொருட்டா இல்ல. நான் அந்த பொருட்டா நினைக்கிறது இல்ல. I would rather have the power of God in my life than a diploma on a wall.
தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில இருப்பது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஒரு டிப்ளமா சர்டிபிகேட் என் செவுர்ல மாற்றதை விட தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. Yeah. When the devil's attacking you, you take your diploma and go show him and see if he will run away in fear. சாத்தான் உங்களை அணுகிறப்போ நீங்க டிப்ளமா சர்டிபிகேட் எடுத்து போய் சாத்தான் கிட்ட இருந்தா நான் படிச்சுக்கிறேன்னு காட்டினா சாத்தான் உங்ககிட்ட ஓடிடுவானா? நீங்களா அதான் கேக்குறீங்க. I don't think he's impressed by it. சாத்தானுக்கு சர்டிபிகேட் மேல விருப்பம் இல்ல. I don't think God is impressed either. ஆண்டவருக்கும் உங்க சர்டிபிகேட் மேல விருப்பம் இல்ல. I want to know God. நான் ஆண்டவரை நேசிக்க விரும்புறேன், ஆண்டவரை தெரிந்து கொள்ள விரும்புறேன். And I want to know that he knows me. எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா அவருக்கு என்ன தெரியணும்னு ஆசை. These are the things that Satan will recognize. ஆமா, சாத்தானுக்கு நம்மளுக்கு ஆண்டவரை தெரியுமா, ஆண்டவருக்கு நம்மள தெரியுமான்னு சாத்தானுக்கு தெரியும். Now, God being God, ஆண்டவர் ஆண்டவராய் இருக்கிறது, he is able to appear in any form he wants to appear. அவர் எந்த விதத்திலும் அவரை வெளிப்படுத்த விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரோ அந்த விதத்திலே அவர் அவரை வெளிப்படுத்துவார். Amen. He can speak through anybody. அவர் யார் மூலமா நம்ம கிட்ட பேசுவார். He can appear in any form. அவர் எந்த விதத்திலனா நம்ம முன்னாடி தரிசனமாவார். And he can speak using anything and anybody. அவர் யாரை கொண்டாவது எதை கொண்டாவது நம்ம கிட்ட பேசுவார். In the case of Moses, மோசேயுடைய சந்தர்ப்பத்தை it எடுத்துக்கணும். says he spoke from the burning bush. அவர் முட்செடி மத்தியில இருந்து மோசே கிட்ட பேசினார். But the Bible actually says God himself was in the burning bush. ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது ஆண்டவரே அந்த எரிகிற முட்செடியின் மத்தியில இருந்தார்னு. Wow. God is able to appear in many forms. ஆண்டவர் வித்தியாச விதமான अनेक ரூபங்கள்ல நம்ம இடத்துல வெளிப்படுத்த ஆயத்தமுள்ளவரா இருக்கார். Now what did Jesus say இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? about himself? அவரை குறித்து என்ன சொன்னார்? Before Abraham was, I am. ஆபிரகாமுக்கு முன்ன நான் இருந்தேன்னு சொல்றார். Before he took a body, he was still the Son of God in heaven. அவர் ஒரு சரீர ரூபத்தை எடுக்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய குமாரனா இருந்தார். ஆமென். Can we agree on that? எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா? Okay. I believe this is Christ in the form of this man. However he made himself appear, I believe this is Christ. இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கிறது நான் என்ன நம்புறேன்னா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அவரை எவ்விதத்துல வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவ்விதத்துல இந்த மனுஷனுக்கு அந்த காலத்துல தரிசனமானார். நம்புறீங்களா? I believe that's who this was, and he was not just an ordinary angel. இது இயேசு கிறிஸ்து, இவர் சாதாரணமான தூதன் அல்ல, இவர் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். Now why do I believe that? நான் ஏன் இதை நம்புறேன்? Because when Joshua worshipped, this being did not reject that worship. In other cases where someone tried to worship an angel, the angel would say, stop, don't worship me. யோசுவா இவரை பணிந்து கொண்டு ஆராதனை செய்தப்போ இந்த தூதன் அவரை தடுக்கல. ஆனா வேதத்துல வேற பகுதியில பார்க்கிறப்போ தூதனிடத்துல பண்ணிக்கிறப்போ என்னை பணியாதீங்க, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனால நான் இவர் இயேசு கிறிஸ்துன்னு நம்புறேன். Now let's talk about what Joshua knew. யோசுவாக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். When he saw this man with his sword, இந்த மனுஷன் பட்டயத்தோடு பார்க்கிறப்போ this man looked so powerful. இந்த மனுஷன் எவ்வளவு வல்லமையா காண்பித்தாருன்னா Joshua knew யோசுவாக்கு தெரியும் whoever he is for is going to win the war, and whoever he's against is going to lose the war. யோசுவாக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு இந்த வல்லமை உள்ள மனுஷன் யார் பக்கம் நிற்கிறாரோ அந்த குழு நிச்சயமா வெற்றி பெறும், யார் பக்கம் இல்லையோ அந்த குழு நிச்சயமா தோற்று போகும். He didn't know who he was, யாருன்னு இவருக்கு தெரியாது, but he knew ஆனா ஒரு விஷயம் தெரியும், whoever he was, யாரா வேணா இருக்கட்டும், அவர் he has so much power, அவருக்கு எவ்வளவு வல்லமைனா he's going to decide the battle. அவரே வெற்றியை தீர்மானிக்கிறவர். So Joshua asked the question, யோசுவா இந்த கேள்வியை கேட்கிறார், but it wasn't the right question. இது சரியான கேள்வி அல்ல. He said, are you for me or against me? யோசுவா நீர் என்னை சேர்ந்தவரா இல்ல எனக்கு விரோதமானவர்கள் சேர்ந்தவரான்னு கேட்கிறார். Now it sounds like a logical question. இது ரொம்ப நியாயமான கேள்வி போல தோணலாம். It is a logical question. ஆமா, இது நியாயமான கேள்விதான். But it's not the right question. ஆனா இது சரியான கேள்வி அல்ல. And until you get to the right question, நம்ம சரியான கேள்வி கிட்ட வர you will வரைக்கும் not get to the right answer. சரியான பதில் கிட்ட போக மாட்டோம். Now, how did this being answer him?
இந்த தூதனானவர் யோசுவாவுக்கு எப்படி பதில் கொடுத்தார்? Are you for me or against me? நீர் என்னை சேர்ந்தவரா இல்ல மற்றவரை சேர்ந்தவரா என்ற கேள்விக்கு His answer was very strange. இவருடைய பதில் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. In fact, he did not answer the question. பார்த்தோம்னா யோசுவா கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லல. Are you for me or against me? நீர் என்னை சேர்ந்தவரா இல்ல மற்றவரை சேர்ந்தவரா இல்ல எனக்கு விரோதமானவரா கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லல. His first answer was no. இவருடைய முதல் பதில் இல்லன்னு தான். What do you mean no? இல்லன்றதுக்கு அர்த்தம் என்ன? I mean no to both questions. ரெண்டு கேள்விகளுக்கும் நோ தான் பதில். என்னை சேர்ந்தவராக்கும் பதில் நோ, என்னுடைய விரோதியை சேர்ந்தவராக்கும் அதுக்கு பதில் நோ. I am neither for you நான் உன்னை சேர்ந்தவனும் அல்ல or against you. நான் உனக்கு விரோதமானவனும் அல்ல. That is not the issue. That is not the issue. அது பிரச்சனை இல்ல. நான் உன்னை சேர்ந்தவனா விரோதியை சேர்ந்தவனான்றது பிரச்சனை இல்லை இங்க. Whether I am for you or against you is not the issue. நான் உன்னை சேர்ந்தவனா இல்ல உனக்கு விரோதமா இருக்கிறனான்றது பிரச்சனை இல்ல. I am captain of the army of heaven. நான் தேவனுடைய சேனையோட அதிபதி. அதுதான் விஷயம். So what he's saying is this. அவர் என்ன சொல்றாருன்னா, I don't stand with you. நான் உன்கிட்ட நிக்கல. I don't stand against you. உனக்கு விரோதமாவும் நிக்கல. I stand with God. நான் தேவனோடு நிற்கிறேன். The real question, உண்மையான கேள்வி, the real question, உண்மையான கேள்வி, where do you stand? நீங்கள் எங்க நிற்கிறீங்க? ஓ. Now in leadership, தலைமைத்துவத்துல we're always wanting to please people. நம்ம எல்லாரும் ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புறோம். And I'm not saying that we should disregard that idea. நான் இது தப்புன்னு சொல்ல விரும்பல. I talked a lot about being a servant to the people. நான் அநேக நேரங்கள்ல ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கணும்னு பேசி இருக்கிறேன். But first, I need you to know this. நான் நீங்க இதை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விரும்புறேன். I am first of all முதலாவது a servant of God. தேவனுடைய ஊழியக்காரன். I am first of all நான் முதலாவது a servant of God. தேவனுடைய ஊழியக்காரன். Number 2, இரண்டாவது I serve the people. நான் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். But I serve God first. முதலாவது நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். Because if you don't, நான் தேவனுக்கு ஊழியம் you செய்யாவிட்டால் become a man pleaser. நான் மனிதர்களை பிரியப்படுத்துறவராய் மாறிவிடுகிறேன். Are you a man pleaser or a God pleaser? நீங்க தேவனை பிரியப்படுத்துறீர்களா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துறீர்களா? I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். I want to bless you. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I want to help you. உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். I want to encourage you. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I want to lift you up. உங்களை உயர்த்த விரும்புகிறேன். But ஆனால் if you force me to choose to agree with you and disobey God, I am not going to agree with you. நான் உங்ககிட்ட சம்பந்தப்படுத்திக் கொண்டு உங்களை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நான் உங்களை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தேவனுக்கு கீழ்ப்படியவனா இருக்கிறேன். I'm going to stand where God is standing first. நான் முதலாவது தேவன் எங்க நிற்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். His will is first. அவருடைய சித்தம் முக்கியமானது. His command is first. அவருடைய கட்டளை பிரதானமானது. His desire is first. அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் முக்கியமானது. His path is first. அவருடைய பாதை முக்கியமானது. His will is number 1. அவருடைய சித்தம் பிரதானமானது முதலாவது. Many times in ministry, அநேக நேரங்களில் ஊழியங்கள்ல we say, oh, we have this problem in church. சபையில இந்த பிரச்சனை இருக்கு. How can we work this out? இதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும்? If we offend these people, maybe they'll leave. இவங்க மனசு கஷ்டப்படுத்தினா இவங்க நம்ம சபையிட்டு போயிடுவாங்களே. But if we do what they want us to do, these other people will be offended. சரி, இவருக்கு விருப்பமா நம்ம நடந்துக்கணும்னா இந்த மற்ற குழு விட்டுருமே நம்மள. To pastor this way, you end up looking like a dog chasing its own tail. இப்படி ஊழியம் செய்வதனால ஒரு நாய் தன்னுடைய வீட்டிலே அப்படி சுத்தி சுத்தி வந்திருக்கிறது போல நீங்க இருக்கிறீங்க. It's exhausting. இது ரொம்ப களைப்பானது. If you lead people this way, you end up in an early grave. இப்படி நீங்க ஊழியம் செய்து கொண்டதுனா சீக்கிரமா கல்லறைக்கு போய்டும். No. சரியில்லை. He's doing good. He wants you to. So, what did this being say? What did this being say to Joshua?
யோசுவாவை பார்த்து இந்த ஜீவன் சொன்னது என்ன? Joshua said, "Are you for me என் பட்சத்தில் இருக்கிறாயா, or against me?" எனக்கு விரோதமாய் இருக்கிறாயா? And when he answered no, இல்லை என்று பதில் அளித்த போது he's saying, "Neither one. ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை. I am captain of the army of God, of heaven. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தளபதி நான். I am here நான் இங்கே வந்திருப்பது to do the will of Jehovah. யாவே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. Elohim. எலோஹிம் El Shaddai. சர்வ வல்லவர் Yahweh. யாவேனுடைய சித்தத்தை Bwana. We say in Swahili, Bwana wa mabwana, Lord of lords. தேவனாகிய கர்த்தர், Ufalme wa mafalme, King of kings. ராஜாதி ராஜா. அல்லேலூயா. Number one. முதலாவது என் வாழ்க்கையில Number one. முதலாவது நிலை. So we have to go from this. இங்கிருந்து நாம தொடர வேண்டும். Immediately, உடனே when Joshua understands who he is, தன்னை யார் என்று யோசுவா புரிந்து கொண்ட உடனே then he asks the right question. சரியான கேள்வியை பிறகுதான் கேட்கிறான். What is your desire for your servant? உன்னுடைய ஊழியக்காரனுக்கான உம்முடைய வாஞ்சை என்ன? Wow. Oh, that's a great question. மிகப்பெரிய ஒரு கேள்வி அது. Not how do I lead my army? Not he didn't say how do I lead my army? என்னுடைய சேனை நான் எப்படி நடத்துவேன் என்று What சொல்லவில்லை. is the strategy for my army? என்னுடைய ஆர்மிக்கு சேனைக்கு போட வேண்டிய திட்டங்கள் என்ன என்று Tell me கேட்கவில்லை. how to work out all my problems with my army. என்னுடைய ஆர்மில இருக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்கறது சொல்லு. No. அப்படி இல்ல. Joshua is getting on the right side of God. கர்த்தருடைய சரியான பக்கத்திலே யோசுவா நிற்கிறான். So I have a question for you. உங்களுக்கு ஒரு கேள்வியை கொடுக்க விரும்புகிறேன். In your leadership, உங்க தலைமைத்துவத்திலே are you standing with the people or are you standing with God? ஜனங்க பக்கமாகறியா கர்த்தர் பக்கமாகறியா? It's a very important question. முக்கியமான ஒரு கேள்வி இது. If you stay in ministry long enough, போதிய அளவு ஊழியத்திலே இருந்த பிறகு the devil will challenge you பிசாசு உங்களுக்கு சவால் விடுவான். to find out where you stand. நீ எங்கே நிற்கிறாய் என்று கண்டுபிடிக்க. Why? ஏன்? If you stand with the people, ஜனங்களோடு நீ நின்றால் one day you're up, ஒரு நாள் மேல தூக்குவாங்க, the next day you're down. அடுத்த நாள் தொப்புன்னு போட்டு வெறிப்பாங்க மனிதர்கள். You know people, ஜனங்க அப்படிதான். one day they love you, ஒரு நாள் உன்னை நேசிப்பாங்க, the next day they want to crucify you. அடுத்த நாள் உன்னை சிலுவையில் அறைவாங்க. When Jesus is riding in Jerusalem on the donkey, இயேசு கழுதையின் மேல ராஜபவனி வந்தபோது they're saying, "Blessed is he who comes in the name of the Lord." கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் ஓசன்னா. The next day, அடுத்த நாள் crucify him. இவனை சிலுவையில் அறையும் என்றார்கள். My self-worth as a leader என்னுடைய தலைவனாய் என்னுடைய சுயமுயற்சி cannot be in the approval of people. ஜனங்களுடைய அங்கீகாரத்துக்கு இருக்காது. Let me ask you this இந்த question. கேள்வியை நான் கேட்கட்டும். This is a great question. மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. Remember, we're learning to ask the right questions. சரியான கேள்வி கேட்க கத்துக்குங்க. What do you consider success in ministry? ஊழியத்திலே வெற்றினா என்ன? எதுதான் வெற்றி? That's a very good question. நல்ல கேள்வி இது. Because if you don't know the answer, பதில் தெரியலனா how will you know when you are successful? வெற்றி பெற்ற பிறகு உனக்கு எப்படி தெரியும்? வெற்றினே என்னன்னு தெரியாது. வெற்றி பெற்ற பிறகு வெற்றின்னு எப்படி தெரியும்? So let's look at it from a human standpoint. மனுஷனுடைய பார்வையிலே இதை முதலாவது பார்க்கலாம். Oh, if you're a great leader, நீ ஒரு பெரிய தலைவன், Thousands of people are doing this. 1000 கண்ண ஜனங்க உன்னை பார்த்து கை தட்டுறாங்க, They're giving you the big honor. ரொம்ப கனமா நடத்துறாங்க, நல்ல காணிக்க, They're treating you like a king. ராஜா மாதிரி உன்னை நடத்துறாங்க. You're successful. ஓ நீ வெற்றி you're on உள்ளவன். TV, உன் சொந்த டிவி you're on the posters, பெரிய பேனருங்க, கட் அவுட்டுங்க, you have the fine clothes, ரொம்ப நல்ல Dress கோட் சூட் எல்லாம், you have the ministry jet that flies you all over the world. உலகம் எங்கிலும் பறக்கிறதுக்கு சொந்தமா மினிஸ்ட்ரி ஏரோப்ளேன் ஜெட். Many people, அநேகர் if you have those things, அதெல்லாம் இருந்தா you're a big success. பெரிய வெற்றி ஊழியக்காரன் நீ, அப்படிதானே? Let me ask you this. என்கிட்ட கேட்கட்டுமே, You think that impresses God? ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குமா? It impresses people, ஜனங்களுக்கு பிரியமா இருக்கும், but does it ஆண்டவருக்கு impress பிரியமா God? இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? Let's look at Jesus' first sermon. இயேசுநாதருடைய முதல் பிரசங்கத்தை பாருங்க. Can you imagine? கற்பனை செய்து There's his mama Mary.
மரியாள் இந்த அம்மா she's cooking the squash இந்த at home, waiting for Jesus to come back. இயேசுநாதர் வரும்படியா சமைச்சுன்னுக்குறாங்க. She knows today இன்னைக்கு he's preaching his first message in the முத synagogue. பிரசங்கம். அவங்க அம்மா எப்படி யோசிச்சேன், புள்ள முத பிரசங்கம் பண்ணுது, நல்லா சாப்பாடு செய்யணும். Jesus comes home. வீட்டுக்கு வராரு. Hello, mama. அம்மா Hello, son. என்ன மகனே, How did it go today? இன்னைக்கு ஊழியம் எப்படிப்பா போச்சு? You preached your first message. முத பிரசங்கம் பண்ணி எப்படி How போச்சு? did it go? எப்படி போச்சு? Okay. Yeah, it went okay. பரவாயில்ல. Did they receive you? அவங்க நேத்துக்குனாங்களா? What's for dinner? அது கேசநாதரே பதில் சொல்ல, சாப்பிட என்னமாக்குது? I'm cooking squash. Answer my question. Did they enjoy your message? நான் பிரியாணி செஞ்சுன்னுக்கிறேன். செய்திய ஜனங்க விரும்பினாங்களா? Oh, well, mama, they tried to kill me. என்ன சாவடிக்க பார்த்தாங்க. மரியாள் அழுறாங்க, ஐயோ My son, என் மகனே, my son, என் மகனே, his first message. என் மகனுடைய முத பிரசங்கம் The people try to kill him. ஜனங்க சாவடிக்க பாக்குறாங்களே. Maybe he's a failure. ஒருவேளை என் மகன் தோல்வி. No. இல்ல That day, அந்த நாள் he was a complete success. முழுமையான வெற்றி இயேசுநாதருடைய. 100% success. 100% வெற்றி. Why? ஏன்? He stood with God. கர்த்தர் பட்சத்திலே He நின்றார். obeyed God. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். He pleased God. தேவனை பிரியப்படுத்தினார். God had just announced to the world, ஆண்டவர் உலகத்துக்கு அறிவித்தார், this is my beloved இவர் son, என்னுடைய in நேசகுமாரன், whom I am well. இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். Ah? ஹல்லேலூயா. Now listen to me. கவனமா கேளுங்க. Success in ministry ஊழியத்தில் வெற்றி என்பது is about relationship and not meeting goals. இது நாம Success in லக்கை- ministry. லக்கை அடைவது அல்ல வெற்றியின் ஊழியம். From God's தேவனோடு perspective, தேவனோடு உறவை ஏற்படுத்துவதுதான் ஊழியத்தின் வெற்றி. listen to me. நான் சொல்றது கேளுங்க. When John the Baptist யோவான் ஸ்நானகன் baptized Jesus இயேசுவை ஞானஸ்நானம் and the கொடுத்த Holy Spirit had come upon him, பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது வந்தார். had Jesus multiplied the 2 fish and 5 loaves? இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தது உண்மையா? கொடுத்தாரா? No, he hadn't done it yet. This is at the beginning of his ministry. கொடுத்தாரு. இப்போ இந்த சம்பவம் நடக்கிறப்ப கொடுத்தாரா? இல்ல. Had he walked on water yet? தண்ணி மேல இன்னும் நடந்தாரா? இல்ல. Had he healed the lepers yet? குஷ்டரோகியை சுகப்படுத்தி இருந்தாரா? இல்ல. Had he raised the dead yet? செத்தவங்களை உயிரோடு கொண்டு வந்திருந்தாரா? இல்ல. He had not done one miracle. ஒரு அற்புதம் கூட செய்யல. Not one. ஒண்ணு கூட செய்யல. But what did God say? ஆண்டவர் என்ன சொன்னாரு? This is my beloved son. ஒரு அற்புதம் கூட செய்யாத நேரத்துல இவர் என்னுடைய நேசகுமாரன். He didn't say this is my beloved Messiah. இவர் என்னுடைய நேசத்துக்குரிய மேசியான்னு சொல்லல. This is my beloved miracle worker. இவர் என்னுடைய நேசத்துக்குரிய அற்புதம் செய்கிற ஊழியக்காரன்னு சொல்லல. This is my beloved redeemer of the world. உலக ரட்சகர், எனக்கு அன்பானவர்னு சொல்லல. No. இல்ல. Jesus had done nothing. அப்ப இயேசுநாதர் ஒண்ணுமே செய்யாம இருந்தாரு. And God said, கர்த்தர் சொன்னார், this is my beloved son. இவர் என்னுடைய நேசகுமாரன். Success in ministry ஊழியத்திலே வெற்றி என்பது begins with relationships, உறவில் not ஆரம்பிக்கிறது. results. உறவில் ஆரம்பிக்கிறது, முடிவுகளில் அல்ல, சாதனைகளில் அல்ல, உறவில் ஏற்படுகிறது. Who are you with God? ஆண்டவரும் நீயும் யாருப்பா? நீ Do you walk with God? ஆண்டவரோட நடக்கிறியா நீ? Do you know God? சரி, ஆண்டவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? Do you have a relationship of love with God? அவரோடு கூட உனக்கு உறவு இருக்கா, அன்பு இருக்கா? I don't care how big your church is. சர்ச் எவ்வளவு பெருசு இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. I don't care if you raised 25 people from the dead. 25 பேரை செத்தவங்களை நீ உயிரோட கொண்டு வந்திருந்தா கூட எனக்கு கவலை இல்ல. What is your relationship with God? உனக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்குதா? Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Later in the week, பிறகு we're going to talk about the anointing. The anointing. அபிஷேகத்தை குறித்து பேச போகிறோம். The 2 aspects of the anointing. அபிஷேகத்தின் 2 கூறுகள். One is the anointing upon you, ஒன்று உன் மீது இருக்கிற அபிஷேகம், and the other is the anointing within you. உனக்குள் இருக்கிற அபிஷேகம்.
And I will talk about how those things work together. இவைகள் எப்படி செயல்படுகிறது என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Now Joshua யோசுவா asked the right question. சரியான கேள்வி கேட்டான். When he understood who he was dealing with. அவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட போது, He says, what is your commandment to your servant? உன்னுடைய ஊழியக்காரனுக்கு உம்முடைய கட்டளை என்ன? And this being, this captain of the army இந்த சேனைகளின் அதிபதி said, take off your shoes. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு. Because the place you're standing on நீ நிற்கிற இடம் is holy ground. பரிசுத்தமானது. Now there are some things there we need to know. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள். The first thing that Joshua did, யோசுவா செய்த முதல் காரியம், he humbled himself. தன்னை தானே தாழ்த்தினான். Listen to me. நான் சொல்றது கேளுங்க. I've seen many ministers. அநேக ஊழியங்களை நான் பார்த்தேன். Many ministers. அநேக ஊழியங்கள் When they started, ஆரம்பிக்கும் போது they were very humble. ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. They humbled themselves before God. ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்துவாங்க. And God used them greatly. ஆண்டவர் அவர்களை வல்லமையா பயன்படுத்துவார். But when success came, வெற்றி வந்ததும் ஜெயம் வந்ததும் they quit humbling themselves. அவங்க தாழ்மையெல்லாம் போயிடும். And they got lifted up in pride. பெருமை வர ஆரம்பிக்கும். This is something that all ministers will face. எல்லா ஊழியக்கார வாழ்க்கையில வரக்கூடிய சம்பவம். What else did Joshua do? யோசுவா என்ன பண்ணான்? He worshipped. அவன் கர்த்தரை ஆராதித்தான். I see many ministers. அநேக ஊழியக்காரர்கள் They become so successful. ரொம்ப வெற்றி பெற்ற பிறகு They quit worshiping God. ஆண்டவரை ஆராதிக்கிறதே விட்டுறாங்க. I go to many churches. அநேக சபைகளுக்கு பிரசங்கிக்க நான் போகிறேன். Big churches. பெரிய சபைகள். Lots of people. நிறைய ஜனங்கள். I'm there. நான் போறேன். Sometimes they say, "Oh, you don't have to come. Just come after everything is over." I really don't like to do that. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செய்தி கொடுக்க கூடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, முன்னாலதான் நீ வராத, செய்தி நேரத்துல உள்ள வந்தா போதும். Or I see ministers. அநேக ஊழியக்காரர்கள் The whole worship service. முழு ஆராதனை நேரத்துல பைபிள் படிச்சு நிற்பாங்க. Or they're looking at their phone. அல்லது போன் பார்த்து நிற்பாங்க. Why aren't you worshiping? ஆராதிக்கிறது இல்ல. We are setting the example. அந்த நாம தான் உதாரணமா வைக்கணும். We should never become so successful we quit worshiping. ரொம்ப வெற்றி பெற்றுட்டு ஆராதனையே விட்டுறது. Worship ஆராதனை will keep your pride where it's supposed to be. உன் பெருமை எங்க இருக்கணுமோ அங்க அடக்கி வைக்கிறது ஆராதனை தான். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. Where did all sin come from? பாவம் எங்க இருந்து வந்துச்சு? What's the origin of all sin? எல்லா பாவத்துக்கும் ஆரம்பம் எங்க? It started with Lucifer. லூசிஃபர் கிட்ட ஆரம்பமாச்சு. Because he wanted to stop worshiping and be worshipped. அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு தன்னை மற்றவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினாம் பாரு, அங்கதான் பாவம் ஆரம்பமாச்சு. So Joshua asked the right question. சரியான கேள்வியை யோசுவா கேட்டான். He obeyed. கீழ்ப்படிந்தான். He humbled himself. தன்னை தாழ்த்தினான். He worshipped. ஆராதித்தான். He understood. அவன் புரிந்து கொண்டான். This place of leadership நிற்கிற இந்த இடம் is holy ground. பரிசுத்தமானது. Now listen to me. நான் சொல்றது கேளுங்க. Leadership தலைமைத்துவம் must be considered holy ground. பரிசுத்தமானதாய் கருதப்பட வேண்டும். என்ன பாருங்க. This is any form of power. எந்த அதிகாரனாலும் தான் வல்லமை. It could be nuclear power. இது நியூக்ளியர் வல்லமையா கூட இருக்கலாம். அணுகுண்டு. Power of the wind. காற்றின் வல்லமை. It could be money. பணமா இருக்கலாம். It could be anything, any form of power. எந்த மாதிரியான வல்லமையானாலும் இருக்கலாம். The more power you're working with, எவ்வளவு வல்லமை பெறுகிறாயோ, the more responsible you have. அல்லது எவ்வளவு அதிகாரத்துக்கு போறியோ அவ்வளவும் பொறுப்பு அதிகமாகிறது. Why? ஏன்? Great power பெரிய அதிகாரம் always represents great danger. எப்பவும் பெரிய ஆபத்துக்குள்ளது. Many ministers, they say, அநேக ஊழியக்காரர்கள், "Oh God, ஆண்டவரே give me your power." உன் வல்லமையை தாரும். Sometimes I wonder, சில நேரத்தில் ஆச்சரியப்படுறது, you know what you're asking? ஐயா என்ன கேட்கறது தெரியுமா? This is the same power that when the ox stumbled and the ark fell out, Uzzah just touched it. Oh, he's dead. தான் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருந்து அதை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறப்போ வளையிற இடத்துல கொடை சாஞ்சி உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்தவன கொஞ்சம் கூட பயம் இல்லாம புடிச்சிட்டு தூக்கி பிடிச்சி செத்தானே,
அது What did ஊசா he do? என்ன பண்ணா? He violated the power of God. தேவ வல்லமைய மீறினா அவன். You don't handle the power of God. நீங்க தேவ வல்லமைய கையாள கூடாது. If you touch it, நீ அதை தொட்டா, it better be the right way. தொட்ட Huh? Huh? When I was young, நான் வாலிபனா இருந்த போது I was working with my father. எங்க அப்பா கூட வேலை செஞ்சிருந்தேன். We were fixing these washing machines. இந்த வாஷிங் மிஷின்கள் நாங்க சரி பண்ணோம். They had slots for coins, and you put the coins in, and the washing machine would work. ஓகே, காயின் போட்டு அந்த மிஷின் வேலை செய்யும், அதை போடணும். And there was this a business full of washing machines. அங்க வந்து வெறும் வாஷிங் மிஷின் வச்சுட்டு ஒரு பிசினஸ். But many of them need the coin replaced because the price was increasing, so we had to put a different coin slot in there. அப்போ விலை ஏறிச்சா, அதனால அந்த காயின் ஸ்லாட்டை மாத்தணும். அந்த வேலையை செஞ்சிருந்தாங்க. We had like 25 washing machines to change. ஒரு 25 வாஷிங் மிஷின்ல அதை மாத்தணும். There was a problem. ஒரு பிரச்சனை. One of the washing machines had broken. ஒரு வாஷிங் மிஷின் ஒஞ்சிச்சு. And had flooded the floor. தரையெல்லாம் தண்ணி. So there was water everywhere. எல்லா இடத்துலயும் தண்ணி. My daddy எங்க அப்பா was wanting to work fast. சீக்கிரமா வேலை செய்யணும்னு எச்சரிக்கை கொடுக்கறாரு. So he doesn't want to turn off the power. அது கரண்ட் ஆஃப் பண்ணாம வேலை நடக்கணும். So he shows me, சொல்ற காட்டு, take this wrench, இந்த ரிஞ்ச் எடுத்து you undo these two bolts, இந்த 2 போல்ட் கழட்டு. but be careful, கவனமா இரு, don't touch this wire. இந்த வயரை தொடாத. That wire is alive, அது கரண்ட் போய் நிக்குது, and you have no protection. பாதுகாப்பு இல்ல. தொட்ட, But I wasn't good with tools. ஆனா நான் டூல்ஸ்ல ரொம்ப வேலை செஞ்சிருந்தேன். My daddy's moving so much faster than me. என்னை விட எங்க அப்பா வேகமா செஞ்சிருந்தாரு. I'm becoming angry. எனக்கு கோபம் வந்துச்சு. I'm standing in water. தண்ணியில நிக்கிறேன். You know what happened? நடந்தது என்ன தெரியுமா? I'm working. வேலை செஞ்சுனே இருக்கிறேன். And the metal wrench touched the wire. அந்த மெட்டல் ரெஞ்ச் போய் வயரை தொட்டுச்சு. ஷாக் தான் அடிச்சிச்சு. I hit the glass. போய் கிளாஸ் விழுச்சு. Everybody in the washing in the area stopped. அங்க வேலை செஞ்சவங்களாம் நிறுத்திட்டாங்க. No one had to ask what happened. என்ன நடந்ததுன்னு யாரும் கேட்க வேண்டியது இல்ல. You may not understand electronics. உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் புரியாது. But when you saw that power hit me, அந்த ஷாக் அடிச்சதும் என்ன கீழே தள்ளிடுச்சு. you know I have violated the laws of electricity. உங்களுக்கு தெரியுமா, மின்சாரத்தினுடைய சட்டத்தை நான் மீறினேன், அதுகிட்ட உதவாங்கன்னு அர்த்தம். புரியுதா? So you may be a great man of God. நீ எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கிறியா? You're like Moses. மோசே போல in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல I don't know that there was anybody greater than Moses. மோசே விட பெரியவன் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். Oh, he saw miracles அற்புதங்களை கண்டவன். on a level that no man has ever ஒரு seen. மனுஷனும் பாராத வண்ணமாய் கர்த்தருடைய அற்புதங்களை கண்டவன். God used him in ways. ஆண்டவர் வெவ்வேறு விதமா அவனை He பயன்படுத்தல. had never used anybody. யாரையும் பயன்படுத்தல. But listen, ஆனா கேளுங்க, Moses makes one mistake. ஒரே தப்பு தான். Only one. ஒன்னே ஒண்ணுதான் முடிஞ்சிடுச்சு. He's out. He has forfeited his entrance into the promised land. கானானுக்குள் பிரவேசிக்கிற கிருபையை இழந்தான். Only one mistake. ஒரு தப்பு தான். But you cannot play with the power of God. தேவ வல்லமை கூட விளையாடக்கூடாது. ஆனா நம்மளுக்கு விளையாட்டே அங்கதான். What was Moses' sin? மோசேனுடைய பாவம் என்ன? He abused the people with the authority that God gave him. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு ஜனங்களை அவன் தவறாய் பேசிட்டான், நடந்துட்டான். And he disobeyed the Lord. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். One mistake. ஒரே முறை தான் முடிஞ்சு போச்சு. You're out. கானானுக்கு நீ இல்ல. I want to be used by God. ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும்? Listen. கவனிங்க. Your responsibility உன் பொறுப்பு must be equal to the power. அதிகாரத்துக்கு சமமா இருக்கணும். If you're not being responsible, பொறுப்பா நீ இல்லனா, and the power in your life is great, உன் வாழ்க்கையில் அதிகாரம் பெருகுச்சுனா, you can make such a mistake. இப்பேற்பட்ட தவறை செய்து. Now the big mistakes in ministry ஊழியத்துல பெரிய தவறு is not mistakes with people. ஜனங்க கிட்ட தவறு இல்ல. The big mistakes in ministry ஊழியத்துல பெரிய தவறு is when you disobey God. அதிகாரத்துல இருக்கிற தலைவன் கீழ்ப்படியும் போது தான், கீழ்ப்படியாமல் போகும்போது தான் நடக்கிறது. ஹல்லேலூயா. When you disobey God. ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியாமல் போனா. So write this down. எழுதி வச்சுக்கோங்க. The highest measure எழுதி வச்சுக்கோங்க. of God's grace தேவ கிருபையின் உச்சம் is found in the center of his will. அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறது. The highest measure
of God's grace தேவ கிருபையின் is உச்சம், found தேவ கிருபையின் in உச்சம் the center of his will. அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறது. So what did this being say? இதனுடைய அர்த்தம் என்ன? He said, take off your shoes. கால்ல இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு. Why did he say that? ஏன் சொன்னாரு? Shoes speak to a person's identity. நம்முடைய காலணிகள் நம்முடைய அங்கீகாரத்தை காட்டு. When the prodigal son returned back home, அதாவது கெட்ட குமாரன் வீட்டுக்கு he வந்தப்போ said, take off those shoes of rebellion. முரட்டாட்டம் என்கின்ற அந்த செருப்பை கழட்டி போடு, கீஞ்ச செருப்பை கழட்டி போடு. Put the shoes of my son back on என் him. குமாரன் போடுற நல்ல செருப்பை போட்டுக்கோ. If you're a farmer, you wear certain shoes. விவசாயினா ஒரு வகையான ஷூ. If you're a warrior, you wear certain யுத்தத்துக்கு shoes. போகும்போது வேற மாதிரி ஷூ. Shoes speak to identity. அந்த ஷூவே ஒரு அவன் போடுற பாதரட்சை ஒரு மனுஷனத்தின் அங்கீகாரத்தை. And what is God saying to Joshua? யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? You must take off your human identity. நீ மனுஷன் இல்ல, மனித அங்கீகாரமாகிய உன் பாதரட்சை கழட்டி போடு. You must only be identified with me. என்னோடு கூட மட்டும் தொடர்பிலே இரு. Listen to me. நான் சொல்றது கேளுங்க. I do not get my identity from ministry. ஊழியத்துல எனக்கு அங்கீகாரம் இல்ல. I get my identity from relationship. உறவுல தான் எனக்கு அங்கீகாரம். Hallelujah. ஹல்லேலூயா. In him we live. அவருக்குள் நாம் வாழ்கிறோம். In him we move. அவருக்குள் நாம் அசைகிறோம். In him we have our being. அவருக்குள் நமக்கு ஜீவன் இருக்கிறது. Shoes speak of direction. பாதரட்சைகள் நமக்கு திசை காட்டுகிறது. You pick a certain shoe ஒரு குறிப்பிட்ட Dress ஷூ to போட்டு fit a certain direction ஒரு that you're குறிப்பிட்ட going. திசைக்கு ஏற்றபடி. If you're going on a boat, படகுல போனா you wear a certain shoe. வேற மாதிரி. If you're going on a train, ட்ரெயின்ல போனா you take a certain shoe. வேற மாதிரி செருப்பு. If you work down in the earth, பூமிக்கு இதுல you வேலை wear a செஞ்சா, certain shoe. சுரங்கத்துல வேலை செஞ்சா வேற ஷூ. What is God saying? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? You have to allow all direction in your life உன் வாழ்க்கையில எல்லா திசையையும் அனுமதிக்க வேண்டும். to come from me. என்னிடத்திலிருந்து வரும்படியாய் உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். Since I've been saved நான் ரட்சிக்கப்பட்ட நாள் in முதல் 1979, 1979 Mama Debbie and I, நானும் டெபி அம்மாவும் we have walked in the perfect will of God. தேவ சித்தத்திலே நடக்கிறோம். Now listen to me. சொல்லு கேளுங்க. I'm not saying I did everything perfect. எல்லாம் கரெக்டா செஞ்சேன்னு நான் சொல்லல. I made so many mistakes. எத்தனையோ தப்பு பண்ணேன். But I was always where I was supposed to be, doing what I was supposed to be doing. எப்பவுமே நான் என்ன செய்யணும் அதைத்தான் செஞ்சுன்னு இருந்தேன். Why? ஏன்? God's highest measure of grace ஆண்டவருடைய பெரிதான கிருபை is only found in His will. அவருடைய சித்தத்திலே தான் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Look at me. I don't pray for the blessings of God. ஆண்டவருடைய ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு நான் ஜெபம் பண்றது இல்ல. I don't pray for God to bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். Oh God, I'm going to India. Please bless me. Please bless me. Please bless me. இந்தியாவுக்கு போறேன். தயவு செஞ்சு அதே பண்ணுவோம் அதே. No. I don't need God to bless my plan. என் திட்டத்தை ஆண்டவர் ஒன்னும் ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை. I need God to give me His plan because His plan is already blessed. ஆண்டவரே உன் திட்டத்தை தாரோம். ஏன்னா உன் திட்டத்துல ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்குது. Did you hear me? நான் சொன்னது கேட்டுச்சா தூங்கினுக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படியே கிர்ன்னு இழுத்துன்னு போதா? Cain said, I'm going to do what I want to do. நான் செய்ய போறேன். Now God, ஆண்டவரே you bless my offering. என் கத்திரிக்காவை ஏத்துக்கோ. ஆபேல் brought the offering பலியை கொண்டு that வந்தான். God required. ஆண்டவருக்கு விருப்பமான பலியை கொண்டு வந்தான். That sacrifice அந்த பலி already had the blessing. ஏற்கனவே ஆசீர்வாதம் இருந்தது ஆபேலின் பலியில. Obedience to the will of God always has a blessing. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதலிலே எப்போதும் ஆசீர்வாதம் உண்டு. Why am I so blessed? ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறேன்? I'm blessed நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் because I'm not doing my will. என் சித்தத்தை நான் செய்யல. Thy will be done. உம்முடைய சித்தம் ஆக கடவுது. Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy will be done. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. The Lord's prayer கர்த்தருடைய ஜெபத்திலே is not, oh bless me, bless me, bless me, bless me. ஆசீர்வதி இல்ல. The Lord's prayer, கர்த்தருடைய ஜெபத்திலே Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy will be உம்முடைய done. சித்தம் பூமியிலே நிறைவேறுவதாக. Hey!
God's plan is already blessed. தேவ திட்டத்தில் ஆசீர்வாதம் ஏற்கனவே இருக்கு. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Are you with me? நான் சொல்றது புரியுதா? Praise the Lord. என் கூட தங்குறீங்களா தூங்கிக்கிறீங்களா? Hallelujah. ஹalleluya. So the real issue உண்மையான பிரச்சனை is Joshua standing with God யோசுவா தேவனோடு நிற்பதினால் or against God? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறானா? When I say people ask for the blessings of God, ஜனங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேக்குறாங்க. let me give you an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். I had a one of my granddaughters. என் பேத்தி ஒருத்தி She was about this tall. She was about this tall. இவ்வளவு உயரம் தான். And I was sitting on the couch. நான் வெளியே உட்கார்ந்து இருக்கேன் And சேர்ல. she was jumping குச்சின்ங்கறா. from one end of the couch to the other. ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம். But you know, little children, சின்ன பிள்ளைங்க தெரியும் நமக்கு. they don't understand about this area of our body. அவங்க சரீரத்துல இந்த பகுதி அவங்களுக்கு பாவம் தெரியாது. So when she jumped, அவ குதிக்கிறப்போ she jumped right here. என்னுடைய மடியிலே குதிக்கிறா. நோ வெத்துச்சு. And she's like a rabbit. எலி மாதிரி குச்சின் பா சாரி. And then, முயல் மாதிரி குச்சின் போறா. so when she got to that end of the couch, அங்கிருந்து here she's jumping again. அங்க உடனே என் மடியில குதிக்கிறா. பேத்தி When she got right here, இந்த மத்தி இங்க வந்து இந்த முறை வந்தத கையை வச்சு மூடி she jumped over me. தாண்டி போயிட்டா. But I'm starting to get irritated by her. அது அப்படி செய்யறதுனால எனக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சிச்சு. So I'm about to tell her, stop it. நிறுத்துன்னு சொல்ல நினைச்சேன். She's jumping back. திரும்பவும் ஜெப And குதிக்கிறா. I'm feeling angry. கோவம் வந்துருச்சு. But suddenly, திடீர்னு she jumped right in my lap. நந்தி என் மடியிலே குச்சிட்டா. என் மூஞ்ச பிடிச்சிக்கினா. And she said, Papa, தாத்தா I love you. உன்னை நான் நேசிக்கிறேன்டா. Oh, my heart was like ice cream in the heat of the Indian sun. இந்திய சுட்டெரிக்க சூரிய வெளிச்சத்துல ஐஸ்கிரீம் மாதிரி என் இருதயம் அப்படியே உருகி போச்சு. I was reaching in my pocket. என் பாக்கெட்ட கைய விட்டேன். What do you want? உனக்கு என்ன வேணும்? I'll give you anything. இப்ப எது கேட்டாலும் கொடுப்பேன். Huh? Why? Yeah. She sought my face, என் முகத்தை தேடினாள். not my hand. என் கைய பார்க்கல அவ, என் மூஞ்ச பார்த்தா. Many ministers today, இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க they go to the Lord. ஆண்டவர்கிட்ட போய் Oh, Father, பிதாவே give me. இது கொடு. I need. வேணும். Do this. இதை செய். நான் அப்படி இல்லை. Run to the throne. ஆண்டவருடைய கிருபாசனத்தை கிட்ட போய் அப்பா பிதாவே உன்னை நேசிக்கிறேன். வா உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துறேன் ஆண்டவரே. I seek his face. அவர் முகத்தை தேடுகிறேன். Hallelujah. உன் கைய நான் தேடலப்பா, உன் மூஞ்ச தேடுறேன். If you get his face, அவருடைய முகத்தை தேடுனா you will get his hand. அவர் முகத்தை தேடுனா அவர் கைய கொடுப்பாரு. But if you get his hand, அவர் கைய தேடினா you may not get his face. அவர் முகத்தை பார்க்க முடியாது. ஆனா முகத்தை தேடினா கைய பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமா தான் சொல்லுங்க. Hallelujah. 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 Do you have Cain Christianity or Abel Christianity? நீங்கெல்லாம் காயின் கிறிஸ்தவங்களா, காய் கொடுக்கிற கிறிஸ்தவங்களா, ஆபேல் கிறிஸ்தவர்களா? Joshua knew he's learning. யோசுவா கற்றுக்கொண்டு இருக்கிறார். Every time you go to war, யுத்தத்துக்கு ஒவ்வொரு முறை போகும்போது it's not going to be done the same way. ஒரே மாதிரி யுத்தம் அல்ல. Every time you have something big in life, ஒவ்வொரு முறை வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரும் பொழுது don't assume that you know how God is going to do it. ஆண்டவர் இப்படித்தான் செய்வார்னு கற்பனை எல்லாம் பண்ணி முடிவெடுத்துறாத. Everything you endeavor to do, நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் you must seek his plan. அவர் முகத்தை தேடணும். Jesus healed a blind man by making mud and putting in his eyes. குருடனை சேர் உண்டாக்கி அவன் கண்ணுல பூசி கழுவுனாரு. But he didn't do it every time. ஒவ்வொரு முறையும் அப்படியே செய்யல. Sometimes he just spoke a word. சில நேரத்துல வெறும் வார்த்தை சொன்னாரு, கண்ணு திறந்துக்குச்சு. Sometimes he told them to do something. சில நேரத்துல இதை செய்யன்னு சொன்னாரு. The miracles didn't come the same way every time. ஒவ்வொரு முறையும் அற்புதம் ஒரே மாதிரி வர்றது இல்ல.
Hallelujah. ஹalleluya. Just because something worked in the past, கடந்த காலத்திலே நடந்ததை it வைத்துக் doesn't கொண்டு mean it will work right now. இப்பொழுதும் அதுவே கிரியை செய்யும்னு நினைக்க கூடாது. Now I want to talk to you, and I'm trying to close this. இதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். But I want to talk to you about spirit-led faith. ஆவியிலே நடத்தப்படுகிற விசுவாசம். What do I mean by spirit-led faith? ஆவியிலே நடத்தப்படுகிற விசுவாசம் என்றால் என்ன? Help him, Lord. Thank you. You okay? Okay. Spirit-led faith. ஆவியிலே நடத்தப்படுகிற விசுவாசம். Now, this is what Paul said. பவுல் சொன்னார், I will not boast beyond my boundary. என் எல்லையை தாண்டி நான் பெருமை பாராட்ட மாட்டேன். Remember in the book of Acts, அப்போஸ்தலர் நடபடிகளில் he tried to go into Asia, ஆசியாவுக்கு போக தீர்மானிக்கிறார். but the Holy Spirit forbade him. ஆவியானவர் தடை செய்கிறார். Why? ஏன்? God had a certain place ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இவங்க for போய் Paul to minister. பவுல் ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவர் திட்டம். In the Middle East இந்த மத்திய தரைக்கடல் and பகுதியில் in Europe, ஐரோப்பாவிலும் that was his anointing. அது அங்கே தான் அழைப்பு. His அபிஷேகம். anointing ஆண்டவருடைய was அபிஷேகம் not in Asia. ஆசியாவுல இல்ல, ஐரோப்பாவுல இருக்கிறது. He was not a pastor. பாஸ்டர் இல்ல, He was an apostle, அப்போஸ்தலர், a prophet, ஒரு தீர்க்கதரிசி, and a teacher. ஒரு போதகர். Now, that is the framework. See, all of God's will is in this area. தேவ சித்தம் இந்த இடத்துல தான் இருக்கிறது. And inside this area, உள்ளோ faith can work. விசுவாசம் கிரியை செய்யும். But if he leaves this area இந்த இடத்தை நீ விடுவாயானால், and he goes to Asia, ஆசியாவுக்கு போனா, and he's in Asia ஆசியாவுல facing demons, பிசாசுகளை, facing sickness, வியாதியை, maybe he tries to use his faith, ஒருவேளை விசுவாசத்தை பயன்படுத்தினாரு, but he's in the wrong region. தவறான இடத்துல. Do you understand what I'm saying? நான் சொல்றது புரியுதா? Many ministers அநேக ஊழியங்கள் are not in their place. இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. They're not in their calling. அழைக்கப்பட்ட இடத்துல அநேக ஊழியர்கள் They're இல்ல. not in their area. இருக்க வேண்டிய இடத்துல ஊழியர்கள் இருக்கிறது இல்ல. But they're trying to use their faith. ஆனா விசுவாசத்தை பயன்படுத்தி, Listen to me. நான் சொல்றது கேளுங்க. Faith works best when you're in the area God has called you to. கர்த்தர் உன்னை எங்க அழைத்தாரோ அங்க இருந்தியான்னா தான் விசுவாசமே வேலை செய்யும். When you're outside the area that God has called you to, கர்த்தருடைய அழைப்பை விட்டு வேற இடத்துல போய் your faith will not work the way it's supposed to. எப்படி வேலை செய்யணும் அப்படி உன் விசுவாசம் அங்க வேலை செய்யாது. Hallelujah. ஹalleluya. Jesus told us to speak to mountains. இயேசு மலைகளை பார்த்து பேச சொன்னார். But what if you're speaking to these mountains ஏன் மலைகளை பேசாம and none of them are moving? இப்ப மலையை பார்த்து சொல்ற அது என்னன்னு கேக்குது. It may be because you're in the wrong region. ஏன் நான் தப்பான மலை கிட்ட போய் நீ சொல்லுகிற? I know many evangelists. அநேக சுவிசேஷகர்கள் They want to be a pastor. பாஸ்டர் ஆக விரும்புறாங்க. Many pastors அநேக பாஸ்டருங்க want to be evangelists. அப்ப இவாஞ்சலிஸ்ட் ஆக விரும்புறாங்க. Many teachers, அநேக they want to be a prophet. தீர்க்கதரிசியா மாற விரும்புறாங்க. Listen to me. நான் சொல்றது கேளுங்க. Find your area. ஃபர்ஸ்ட் உன்னுடைய அழைப்பு என்னன்னு What is your calling? உன் அழைப்பு என்ன? Huh? The problem in the church today, சபையில இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? everybody wants to be Moses. எல்லாம் மோசே ஆயிடணும். யாரும் யோசுவா மோசே, எல்லாம் மோசே. எத்தனை மோசே? How many Moses do we have? எத்தனை மோசே இருக்கிறாங்க பைபிள்ல? ஒருத்தன் தான். How many Aarons do we have? எத்தனை ஆரோன்? ஒன்னு தான். How many Hurs do we have? எத்தனை ஊரு? ஒன்னு தான். How many Joshuas do we have? எத்தனை யோசுவாங்க? ஒன்னு தான். How many soldiers do we have? சரி, எத்தனை போர் வீரர்கள்? Many. லட்சக்கணக்கில். Listen to me. சொல்றது கேளுங்க. The origin of sin, பாவத்தின் ஆரம்பம், came from Lucifer, லூசிபர் கிட்ட இருந்து வந்துச்சு. who coveted another area. இன்னொரு இடத்துல அது மூடி மறைச்சிட்டான். Do you understand? புரியுதா? It's the nature, it's the sin nature பாவ சுவாபம் to grab after something that you don't have. உங்ககிட்ட இல்லாததை கவர்ந்து இழுக்க முயற்சி Can செய்யும். you say amen? ஒரு ஆமென் சொல்லிடுங்க. Now, in dealing with people, ஜனங்களை இடைப்படும் பொழுது let me tell you a few ஒரு stories. சில கதையை நான் சொல்லட்டும். When I took over the church, நான் சபையை பொறுப்பெடுத்த போது we had one black person coming. ஒரே கருப்பின மக்கள் வந்தார். Where I was from, நான் வந்திருந்த பகுதியில white people hated black people.
வெள்ளைக்கார கருப்பு இனத்த மக்களை வெறுத்தாங்க. and black people hate white people. கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்களை வெறுத்தாங்க. And I had a man in the church. சபையில ஒரு He மனுஷன், was an old man. வயசானவர், He was rich. ரொம்ப பணக்காரர். He never gave a dime to the church. நேரத்துக்கு அவரு சபையை But he was நேரத்துக்கு rich. கொடுக்க மாட்டார். பணக்காரர். The young black girl in the church, சபையில ஒரு வாலிப பெண்ணு, கருப்பின பெண்ணு, she had a problem with her car. அவளுடைய அந்த அம்மா கார்ல ஒரு பிரச்சனை. She took her car to this old man's shop where he repaired அந்த cars. கார் எடுத்துன்னு போய் அந்த வயசானவர் இருக்கிறாங்க சர்ச்சில், இன்னொரு விசுவாசி, அவங்க கேரேஜ்ல ரிப்பேர் பண்ண போனா. She said, I have this problem with my car. என் கார்ல இந்த பிரச்சனை இருக்கு, Please just fix that. தயவுசெய்து சரி பண்ணுங்க. But instead of fixing that, அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா he fixed everything in the car. கார்ல எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணா, ரத்தம் மட்டும் விட்டாரு. And when she came to pick up her car, கார் எடுக்க வந்தா he hit her with this enormous bill. பெரிய பில்ல போட்டு குத்துட்டாரு. And she was just a single black woman. அந்த அம்மா தனியா இருக்கிற ஒரு கருப்பின பெண்ணு. She had no money to pay that big bill. அந்த பெரிய பில்ல கட்ட காசு இல்ல. He refused to give her her keys, கார் தர மறுக்கிறாரு. forced her to walk home. வெளியே நடந்து போ, வீட்டுக்கு Then he went to a lawyer போய் ஒரு லாயர் கிட்ட and he sued her. அவளுக்கு விரோதமா கேஸ் போட்டார். Now here we are in a small town. சின்ன கிராம ஊர்ல நாங்க இருக்கிறோம். Both of these people are in the church. ரெண்டு பேரும் ஒரே சர்ச்சுக்கு வரவங்க. And we have this lawsuit that everybody knows about. எல்லாருக்கும் இப்படி கோர்ட் கேஸ் வந்துச்சுன்னா எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். And all the black people in town அந்த பட்டணத்துல கருப்பின மக்கள் are எல்லாரும் watching me to see what I will do. நான் என்ன பண்ணுவேன்னு என்ன பார்த்துக்கிறாங்க. Now I came up with an idea. நான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. So I know what I'll do. என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும். I'll talk with her அந்த அம்மா கிட்ட பேசுவேன். and ask her just give more than what what you were planning to pay. Just give a little bit more, and then I'll talk to him and say reduce the bill, and then I'll get the church and we'll make up the difference, and the lawsuit will go away. It sounds good. என்னால எவ்வளவு கொடுக்க முடியும் நீ சொல்லு, இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடு. அவர்கிட்ட போறேன், ஐயா எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ நீ கம்மி பண்ணு, எதனா வித்தியாசம் தான் சர்ச்சில இருந்து நான் குத்துறேன். நல்ல ஐடியா மாதிரி தான் தருத. Doesn't that sound like wisdom? அது ஞானம் தானே? I took it to my church board. சபை போர்டு கிட்ட போய் I சொன்னேன். said, this is what we're going to do. இப்பதான் பண்ண போறோம். I said, Pastor, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் you need to pray some more. ஐயா இன்னும் ஜெபம் பண்ணுங்க. Yeah. So I went to prayer. ஜெபம் பண்ண போனேன். I said, Father, அப்பா how can we solve இந்த this? பிரச்சனை எப்படி பாத்தீக்கிறது? And the Lord said to me, கர்த்தர் சொன்னார், you can never improve on my word. என் வசனத்துக்கு மேல நீ எதுவும் கூட்ட முடியாது. I said, Lord, what do I do? ஐயா என்னையா சொல்ற, என்ன செய்யட்டும்? He said, confront this old man. இந்த வயசானவனை போய் எதிர்த்து பேசு. I'm only 27. 27 வயசு தான் எனக்கு அப்பா. He's 70 years old. 70 வயசு பணக்காரன். He's a millionaire. ஒரு கோடீஸ்வரன். I don't have 2 nickels to rub together. சேர்த்து என்றதுக்கு 200 ரூபாய் என்கிட்ட இல்ல. But you know 1 Corinthians 1 கொரிந்தியர் says இப்படி சொல்லுகிறது, you should not take your brother to court. உன் சகோதரனை கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போக கூடாதுன்னு Isn't சொல்லு. that right? அப்படி சொல்றா இல்லையா? Isn't that what the Bible says? போன மாசம் தானே படிச்சுங்க. ஒத்துக்கோங்க பாரதியா, இல்லன்னா கிராஜுவேஷன் இல்ல. I called this millionaire. இந்த பணக்காரனை I கேட்டேன், said, come to my office. ஆபீஸ்க்கு வா, I want to speak about this issue. இந்த இஷ்யூவை பேசணும். I had my Bible there, பைபிளை பிரிச்சு வச்சேன். and the sweat was rolling off me. இப்ப வேத்து கொட்டுது எனக்கு. He's a big, tall man. ரொம்ப உயரமா He தடியாக்குற had a ஆளு. big cowboy hat. பெரிய கௌபேக் He தொப்பி walked எல்லாம் in. போட்டுன்னு வர்றாரு. உள்ள வந்தாரு, He sat down அவர் உட்கார்ந்தாரு. and he spoke about how much he hated black people. கருப்பின மக்களை எவ்வளவு வெறுக்கிறேன்னு பேசினாரு. For 1 hour. 1 மணி நேரம், 1 மணி I'm நேரம் looking நாய் again. கொலைக்கிற மாதிரி கொலைச்சுன்னே இருந்தாரு. I'm waiting. உட்கார்ந்து காத்துனே கேட்டுனே He இருந்தாரு. has to run out of gas. என்ன தெரியுமா? When he ran out of gas, I said, brother, ஐயா would you take this? I put the Bible over there. அவங்க பைபிளை திருப்பி Would you read this area of scripture? இந்த ஒரு 4 வசனத்தை படிங்க அப்படின்னு. He read the scripture 4 வசனத்தை படிச்சு, where you should not sue your brother. உன் சகோதரனுக்கு விரோதமா கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் போவாதன்னு. The steam was coming out of his ears. அவர் காதுல இருந்து புகையே His வந்துச்சு. face turned red. அவருடைய மூஞ்சி சிகப்பா மாறிடுச்சு. When he got through reading, படிச்சு முடிச்சதும் I stood up. நான் எழுந்து நின்னேன், I put out my hand. என் கையை நீட்டினேன். I said, we should speak about this some more. இப்ப பேசலாமான்னு நான் He didn't say anything. ஒரு வார்த்தை கூட பேசல. He shook my hand like this, கையை குலுக்கினார், கையை குலுக்கிட்டு and he walked out. வெளியே போயிட்டாரு.
He came back next Monday. அடுத்த திங்கட்கிழமை I வந்தார். had my Bible. பைபிளை பிரிச்சு வச்சேன். He started again. மறுபடியும் பேசினார். கொல்ச்சினே இருந்தார். When he stopped at 45 minutes, 45 நிமிஷம் கழிச்சு I said, நிறுத்தினார். I'm winning. On the inside, I said, I'm winning. உள்ள சொன்னேன், நான் தான் ஜெயிக்க I'm winning. நான் I said, ஜெயிச்சேன். brother, நான் சொன்னேன், ஐயா would you take this? Would you take this word? ஐயா தயவு செஞ்சு இந்த வசனத்தை Would you read this word? இதை வாசிக்க முடியுமா? He read it, அதை படிச்சார். and some steam was coming out his ears, இப்ப காதுல இருந்து இன்னும் காத்து வருது, புகை வந்து நேக்குது. but not as much. ஆனா நேத்து மாதிரி இல்ல. His face was red, மூஞ்சி செவப்பாய்க்குது, just a little red. ஆனா கொஞ்சம் தான் When he செவப்பாய்க்குது. got through, கடந்த I பிறகு stood up. எழுந்து நின்னேன். I said, brother, ஐயா கை we should talk more about இன்னும் this. கொஞ்சம் பேசணும். Talk? என்ன பேச? We didn't talk at all. நான் பேசவே இல்லையா? He talked, அவர் தான் பேசினாரு. and then I made him read the Bible. பைபிள் வசனத்தை படிக்க வச்சேன். நான் இன்னும் பேசலையா? He left again. திரும்பி போயிட்டாரு. The next Monday, அடுத்த திங்கட்கிழமை he's there. திரும்பி வந்தாரு. திரும்பி கத்தி நேக்குறாரு. குறைச்சு நேக்குறாரு. ஆனா குறைக்கிற சத்தம் கம்மியாயிட்டு வருது. நாய்க்குட்டி குளிர்ல அடங்குதே அந்த மாதிரி 15 minutes. 15 நிமிஷம் I'm sitting in my chair like this. சேர்ல இப்படி கை கட்டணும் உட்கார்ந்து இருந்தேன். I'm not saying anything. ஒண்ணுமே சொல்லல. Just staring right at him. அவர் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். When he gets through, முச்சதம். I said, brother, ஐயா would you read this scripture here? இந்த வசனம் படி. Right here. He read the scripture, அது படிச்சாரு. and he put his head down. தலையை கிழக்கு வச்சாரு. I stood up. எழுந்து நின்னேன். I said, brother, ஐயா we should talk some more. இன்னும் கொஞ்சம் பேசணும். He left. போயிட்டாரு. In the next week, அடுத்த வாரம் I get a letter in the mail. லெட்டர் வருது எனக்கு. He's apologizing, என்ன மன்னிக்கன்னு கேக்குறாரு. canceling the lawsuit. சட்ட அந்த கேஸ் போட்டார் பாரு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். The black people, கருப்பின மக்கள் they heard நடக்கிறது in கேள்விப்பட்டாங்க. the community. சமுதாயத்தை The கேள்விப்பட்டாங்க. word spread like fire. காட்டு தீய போல பரவிச்சு. This young white boy இந்த சின்ன பையன் பாஸ்டர் stood up to the millionaire அந்த கோட்டீஸ்வரனை பார்த்து with the word of God. வசனத்தை சொல்லி He did not bend. அவன் மலைஞ்சு கொடுக்கல. He did what was right. சரியானதை செஞ்சான். Oh, we should go to his church. அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போனோம். Why? ஏன்? I was standing where God was standing. கர்த்தர் நிக்கிற இடத்துல நான் நின்னேன். God always stands with his ஆண்டவர் word. எப்பொழுதும் வசனத்தின்படி நிற்கிறவர், நீதியின்படி நிற்கிறவர். Huh? ஆமென். Huh? I was praying. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். We had a man there in the church. சபையில ஒரு மனுஷன், Beautiful set of drums. ரொம்ப அழகான ட்ரம்ஸ், Oh, he could play. Oh, அழகா வாசிக்குவார். this was in the 90s. 90களில And the drum set cost $5,000 US. அப்பவே அந்த ட்ரம் செட் 5000 அமெரிக்க டாலர். His father அவங்க அப்பா was a professor ஒரு ப்ரொஃபசர் at the college. கல்லூரி. And he was the பேராசிரியர். adopted son of the professor. அந்த ப்ரொஃபசருடைய வளர்ப்பு மகன் இவரு. Professional drummer. ப்ரொஃபஷனலா வாசிக்கிறது ரொம்ப சிறப்பா And வாசிக்கிறார். everybody's, oh. எல்லாம் கை தட்டுவாங்க அவர் வாசித்தா. But one day I'm praying, ஒரு நாள் ஜெபம் பண்ணுகிறேன். and the Holy Spirit says பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், he's being tempted to commit adultery. விபச்சாரம் செய்ய சோதிக்கப்பட்டு I கொண்டிருக்கிறார். said, what do you want me to do? ஏன் நான் என்ன பண்ணிட்டோம்? He said, confront him. அவனை எதிர்த்து பேசு. I said, Lord, ஆண்டவரே, why don't you deal with this? நீங்க He இடைப்படக்கூடாது. said, no, நான் இல்ல. you deal with நீ this. தான் பண்ணணும். Huh? I know what Moses felt. மோசே எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. God appeared to Moses. ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகி, I have come down நான் வந்திருக்கிறேன் to deliver my people. என் ஜனங்களை விடுதலையாக்க. Moses said, hallelujah. மோசே அல்லேலூயா. God said, now you go to Pharaoh. ஆண்டவர் நீ பார்வோன் கிட்ட போ. Wait, இருப்பா அல்லேலூயா வாபஸ் வாங்கிக்கிறேன். why are you sending me? என்ன ஏன் பார்ப்பற நீ? You said you come down. நீ வரேன்னு சொன்னியே. You go see Pharaoh. நீ போயிட்டு பார்வோனை பாரியா? No, இல்ல. God has come down கர்த்தர் இறங்கி வந்தாரு. and he's going to use Moses. மோசேயை பயன்படுத்த போறாரு. அல்லேலூயா. So I went to this man. இந்த மனுஷன்கிட்ட போனேன். He's older than me. என்னை விட வயசானவர். His father is, I forgot to tell you, his father's on the church board. அவங்க அப்பா சர்ச் போர்டுல இருக்கிறவரு. Oh, ஐயோ. I said, brother, பிரதர், I was praying for you. உனக்கா ஜெபம் பண்ணேன். Oh, yeah? அப்படியா? What are you praying about? என்னத்துக்கு ஜெபம் பண்ணேன்?
I said, let me ask you a ஒரு question. கேள்வி கேட்கட்டும். Are you being tempted to commit adultery? விபச்சாரம் செய்ய சோதனைக்குள்ள போயின்கிறியா? What? Are you accusing me? என்ன குற்றப்பத்திரியா? How dare you accuse me? என்ன குற்றப்பத்த என்ன தைரியம்? Who do you think you are? நீ யாரை நினைச்சுக்கிற? I said, brother, listen. ஐயா இரு ஐயா, கோவப்படாத. Because you act this way, இப்படி நீ நடந்துக்கனா no more drum playing for you. இனிமேல ட்ரம் வந்து வாசிக்க கூடாது. You're off the drums. முடிஞ்சு போச்சு கதை. Huh? I have a board meeting. போர்ட் மீட்டிங். There's his father. அவங்க அப்பா உட்கார்ந்துகிறாரு. His father, the professor. ப்ரொஃபசர். I'm the youngest man there. அந்த போர்ட் மீட்டிங்ல சின்ன வயசுல எனக்கு தான். And I said to them, நான் சொன்னேன், I have set this man down. இந்த மனுஷனை நான் இது அப்படி He's விசாரிச்சு not allowed to play drums. இனிமேல் அந்த மனுஷன் ட்ரம்ஸ் வாசிக்க கூடாது. And they said, why? ஏன்பா? Why? ஏன்? I said, I need you to trust my leadership. என் தலைமைத்துவத்தை நீங்க நம்பினா, I don't want to tell you why. ஏன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க என்ன நம்பணும். Because the Bible says love covers a multitude of வேதம் sins. பாவங்களை மூடி மறைக்கிறது. The why is my business and God's business. என்னுடைய வேலை ஆண்டவருடைய வேலை. So next Sunday, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வருகிறார். He stands in the back பின்னால நின்று கை கட்டின்னு பாக்குறாரு. like this. The people are looking at him. ஜனங்க அவரை பாக்குறாங்க. I'm leading worship. நான் ஆராதனை நடத்தின்னுக்கிறேன். Drums are there. ட்ரம்ஸுக்கு And he's in the back, பின்னால நின்னும் பார்த்துன்னு standing up against the wall. அந்த செவுத்து மேல சாஞ்சு நிக்கிறார். He had the sound man. அந்த சவுண்ட் வைக்கிறவங்க Told the sound man, அவனை பார்த்து, I accuse him of adultery. நான் இதை The குற்றப்பத்திட்டேன். sound man is looking. சவுண்ட் அந்த சவுண்ட் வைக்கிற என்ன பாக்குறாரு. The people are looking at him. ஜனங்க அவங்களே பாக்குறாங்க. Say, come on, go play the drum. போய் ட்ரம்ஸ் வாசி. And he stood like this. அவர் மூஞ்ச, நான் வாசிக்க மாட்டேன். He's pointing to me. என்ன பார்த்து கை. 3 months. 3 மாசம் Every Sunday. ஒவ்வொரு For ஞாயிற்றுக்கிழமை 3 months. 3 மாசம் அப்படியே கை கட்டி நின்றார். The people are looking. ஜனங்க, Is that Pastor me? என்ன Is he evil? ஒரு தீமையா? I feel like I was dying. சாவுற மாதிரி I இருந்துச்சு. can't get the people to worship. ஜனங்களால ஆராதிக்க முடியும். ஏன் அவரு பாக்குறாங்க, என்னையும் பாக்குறாங்க. அவங்களே பாக்குற, என்னையும் பாக்குறாங்க. 3 மாசம். But after 3 months, 3 மாசம் கழிச்சு it was found out. கண்டுபிடிக்கப்பட்டார். மாட்டிக்கினாரு. God exposed him. ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். So, 1 week, ஒரு வாரம் I'm the meanest pastor in the world, and the next week, I'm the hero. இந்த உலகத்திலே கேவலமான பாஸ்டரா இருந்த நான் அடுத்த வாரம் ஹீரோ ஆயிட்டேன். Huh? Where did I stand? எங்க நின்ன? I stood with God. ஆண்டவர் பட்சமா நின்ன. Because I stood with God, ஆண்டவர் பக்கத்துல நின்னதால God vindicated me. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். Where do you stand? நீ எங்கயா நிக்கிற? You stand with the people, ஜனங்க பக்கமா, or you stand with God? தேவன் பக்கமா? I stand with God. நான் தேவனோடு நிற்பேன். Can you say amen? ஆமென் சொல்லிடுவீங்களா? One last story. I know I'm going over. எனக்கு தெரியும். கடைசி ஒரு கதை. I had a woman in the church. சபையில ஒரு அம்மா. Oh my God. She mocked me. என்ன கேலி பண்ணுவாங்க. She was a big woman. ரொம்ப பெரிய She was a bully. புள்ளி. When she walked in the church, குதிரை மாதிரி இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள நடந்தா இப்படித்தான் நடக்கும். அவங்க புருஷன் she walked behind her. அந்த அம்மாக்கு பின்னால பண்டாமா கரெக்ட் ஜோடி. The children, பிள்ளைகள் they walked behind the husband. அந்த அவங்க அப்பாக்கு பின்னால பின்னால நடந்தாங்க. She sat in the back. பின்னால நின்னு I'd be preaching. நான் பிரசங்கம் பண்ணேன். She laughed at me. என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. Where's that in the Bible? இன்னும் பைபிள்ல என்ன ஆகுது? What does he know? என்ன ஒரு பெரிய ஆளு, Just a young man. வாலிப பையன். I said, oh God, ஆண்டவரே, let me discipline this woman. அம்மா இந்த அம்மாவை சரி பண்ணுமே. He said, no. இல்ல நீ பண்ணாத. How long did it go on? எவ்வளவு நாள் இப்படி போயினுக்குது? 2 years. 2 வருஷம். 2 years. 2 வருஷம். 2 years. 2 வருஷம் சகிச்சு She's நின்றேன். mocking me. என்ன கேலி பண்ணுகிறேன். I'm begging God. ஆண்டவரை கெஞ்சி கேக்குற,
ஆண்டவரே தயவு செஞ்சு Please let me kick her out of the church. சர்ச்சில் இந்த அந்த அம்மாவை துரத்திடணும், உதவி பண்ணு. No. ஆண்டவர் இல்ல. Every time I went to God, எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போனோ He said no. இல்லன்ட்டாரு. Finally, one day, கடைசியா ஒரு நாள் I asked the right question. சரியான கேள்வி கேட்டேன். Remember this lesson? இந்த பாடம் ஞாபகம் இருக்கா? It's about learning to ask the right question. சரியான கேள்வி கேட்கணும்னு காலையில சொன்னேன்ல. So I said to the Lord, ஆண்டவர்கிட்ட, Lord, ஆண்டவரே why won't you allow me to discipline this woman? In- She has caused strife in the church for 2 years. 2 வருஷம் சபையில பிரிவினை உண்டாக்கி இருக்காங்க, ஏன் அவங்கள நானு திருத்த கூடாது? I asked the right question. சரியான கேள்வி கேட்டதும் He answered me. ஆண்டவர் பதில் சொன்னார் உடனே, He said, because you hate her. நீ அவளை வெறுத்ததுனால உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த. I said in my word, என் வார்த்தையில who I love, I discipline, ஏன் நானு திருத்த விரும்புகிறேன். not who I hate. யார நேசிக்கிறேனோ அவங்கள தான் சிச்சிக்கணும், யார வெறுக்கிறனோ அவங்கள சிச்சிக்க கூடாது. I said, Lord, ஆண்டவரே, you mean I have been enduring this for 2 years? 2 and it's வருஷம். my fault? 2 வருஷம் இந்த சகிச்சு நின்றா இது ஏன் தப்பா? He said, yes. ஆண்டவர் சொன்னார், ஆமாம்பா உன் தப்பு தான், ஏன்னா நீ அந்த அம்மாவை வெறுக்கிற. I said, and you know, when God tells you something like that, ஆண்டவர் இப்படி ஒன்னு சொன்னா you can't argue with God. ஆண்டவர்கிட்ட போய் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. He was right. அவர் சொன்னது கரெக்ட் தான். After 2 years, 2 வருஷம் கழிச்சு for mocking me என்ன கேலி பண்ண பிறகு every Sunday, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், every Sunday night, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும், Wednesday night, ஒவ்வொரு புதன்கிழமை ராத்திரியும் I hated her. அந்த அம்மா வெறுத்தேன் நான். But then I said this, அப்புறம் இது சொன்னேன், Lord, ஆண்டவரே if I repent நான் மனம் திரும்பினா and I change my heart என் இருதயத்தை மாத்திக்கிறேன், and I love her, அந்த அம்மாவை நேசிக்கிறேன். when I love her the நான் right way, சரியா அந்த அம்மாவை நேசிக்கும் போது, will you back me if I discipline her? அதாவது நான் அந்த அம்மாவை சரி பண்ணா He said, நீ எனக்கு பின் துணையா நிப்பியா? ஆண்டவர் கேட்டேன். He said, absolutely. கண்டிப்பான்னார் ஆண்டவர், கண்டிப்பா. But see, if I had done it before, முன்னதாக I நான் had செஞ்சிருந்தா, loved my heart, என் உள்ளத்திலே அன்பில்லாத போது அந்த அம்மாவை நான் திருத்த முயற்சித்திருந்தா my motive would be wrong. என் நோக்கம் தப்பு. And with God, your motive has to be pure. ஆண்டவர்கிட்ட உன்னுடைய நோக்கம் சரியா இருக்கணும். Now listen, கவனிங்க, I would like to say it took me 2 minutes to change my heart. 2 நிமிஷம் அந்த அம்மா பத்தி. It took me 4 months. 4 மாசம் ஆச்சு. 4 months. 4 மாசம் ஜெபம் பண்ணேன். 4 months of prayer. 4 மாசம் ஜெபம். She's still mocking. போன் கேலி பண்ணிருந்தாங்க. But one day I was praying for her. ஒரு நாள் அந்த அம்மாக்காக ஜெபிச்சேன். Suddenly in the spirit, திடீர்னு ஆவியில I saw her as a teenager வாலிபனா இருந்த நாட்களில் on her knees. முழங்கால் படிட்டு And her alcoholic father அவங்க குடிகார அப்பா had his belt off பெல்ட்டை கட்டி and he was beating her in the head முட்டி போட்டிருந்த போது தலையில அடிச்சிருக்காரு. with the buckle. அந்த அந்த பக்கலோட அந்த இரும்பு பகுதியில் அடிச்சுக்கிறாரு. And I saw her look at her father அவங்க அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சேன். with hate in her heart. உள்ளத்துல அப்பா மேல வெறுப்பு. And from that day, அந்த நாள் முதற்கொண்டு she began to hate anybody in authority. அதிகாரத்துல யார் இருந்தாலும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. When I saw the reason why she was mocking me, என்னை ஏன் கேலி பண்றாங்கன்ற காரணத்தை கண்டுபிடிச்சதோ it wasn't me. நான் இல்ல, She hated her father. அவங்க அப்பாவை வெறுத்து இருக்கிறாள். I had compassion. எனக்கு இரக்கம் வந்தது, Compassion came. தயவு வந்தது, When love came, அன்பு வந்ததும் the Lord said to me, கர்த்தர் சொன்னார், you deal with her now. இப்போ போய் அந்த அம்மாவை All கையாள authority. அதிகாரத்தோட. I went to her house அந்த அம்மா வீட்டுக்கு போனேன். in front of her husband புருஷனுக்கு முன்னால and I confronted her. அந்த அம்மாவை நீங்க செய்யறது She சரியில்லை continued to rebel. இல்லன்னு சொன்னாங்க, எதிர்க்க I took ஆரம்பிச்சாங்க. a board member. போர்டு மெம்பர் அழைச்சிட்டு I போனேன். said, I have a witness. என்கிட்ட சாட்சிக்குது, Rebuked her. கட்டிந்து கொண்டேன். Sister, சகோதரி, this strife இந்த மாதிரியான is going to stop. நிறுத்தணும். I said, the next step அடுத்தபடி is for me to expose you publicly. அடுத்து வெளியரங்கமா உங்களை And I வெளிப்படுத்துவேன். said, they were, she was so angry. கோவப்பட்டாங்க. But I said, look at me, sister. சகோதரி என்ன பாருங்க, We're on TV. We're on TV. டிவில இருக்கிறோம் நம்ம. If I rebuke you publicly, நான் வெளியரங்கமா the whole city will be watching. நான் வெளியரங்கமா உன்னை நானு திருத்தினா இந்த பட்டணமே பார்க்கும். She left the church. சபையை விட்டு போயிட்டாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. When she left the church, ஆலயத்தை விட்டு போகும் பொழுது, When she left the church, ஆலயத்தை விட்டு போகும்போது the people's confidence in me was restored as a leader. தலைவனா ஜனங்க என்ன நம்ப ஆரம்பிச்சாங்க. The people were losing confidence in me அந்த அம்மா கேலி பண்றப்போ ஜனங்களுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை because I was not dealing with her.
எப்ப பாரு இந்த அம்மா கத்தின்னுக்கறாங்க, இவர் சும்மாவே But the இருக்கிறாரு. reason I was blocked from dealing with her நான் அந்த அம்மாவை கையாளாமல் இருக்க is காரணம் because my motive was wrong. என் நோக்கம் தவறாயிருந்தது. When I changed my heart நான் என் உள்ளத்தை மாற்றிக்கொண்ட and I போது stood with God, தேவனோடு நின்ற போது God stood with me. கர்த்தர் என்னோடு நின்றார். She left the church நம்ம ஆலயத்தை விட்டாங்க, and peace was restored. சமாதானம் வந்தது ஆலயத்துக்குள்ள, சபைக்குள்ள. Hallelujah. Let's stand up. எழுந்திருப்போம். Thank you, Lord. நன்றி தகப்பனே. Hallelujah. ஹல்லேலூயா. Is this okay? It's okay. Yes, very much. Where do you stand? எங்கே நிற்கிறாய்? Where does your leadership உன் stand? தலைமைத்துவம் எங்கே இருக்கிறது? I'm standing with the Lord. நான் கர்த்தரோடு நிற்கிறேன். யாரும் வெளியே போகாதீங்க. I'm standing with the Lord. நான் தேவனோடு நிற்கிறேன். Listen to me. நான் சொல்றதை கேளுங்க. The New Testament says God is for us. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். But you need to know this. இது நமக்கு தெரியணும். That is not a blanket statement. அது சும்மா சொன்னப்பட்ட ஒரு வாக்கியம் அல்ல. Yes, ஆமா, in general, பொதுவா God is for us. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். But that doesn't mean அதனுடைய அர்த்தம் He supports wrong decisions. தப்பான தீர்மானத்துக்கு அவர் துணை போகிறவர் அல்ல. When you're doing something contrary to the Word of God, வசனத்துக்கு விரோதமா நீ எதனா செஞ்சா, you're doing something that is wrong, தவறான ஒன்றை செஞ்சா, God does not stand with you. ஆண்டவர் உன்னோடு நிக்க மாட்டார். Amen? ஆமென். Look up at me. இது பாருங்க. Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு I முன்னால called a friend of mine. என் நண்பனுக்கு ஃபோன் பண்ணேன். He was a great, great man, பெரிய தேவ மனுஷன், a great, great preacher பெரிய பிரசங்கியார், with a great anointing. பெரிய அபிஷேகம் உடையவர். But he was found in the hotel with a prostitute. விபச்சாரியோடு ஆலய சர்ச் அவர் ஹோட்டல்ல இருந்ததை பார்த்துட்டாங்க. And the staff had to tell the elder. மூப்பருக்கு ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க. The owner of the hotel அந்த ஹோட்டல் ஓனர் called the church சபைக்கு ஃபோன் பண்ணாரு. and asked the church staff, சர்ச் ஸ்டாஃப் பார்த்து, do you know where the pastor is? பாஸ்டர் எங்கறார் தெரியுமா? They said, no, we don't know. எங்களுக்கு தெரியாது. He said, I know. எனக்கு தெரியும். He's at my hotel என் ஹோட்டல்ல தான் with the prostitute. விபச்சாரியோட இருக்கிறார். And he hung up the phone. போனை வச்சிட்டாரு. So the church staff சபை had to tell the elders. மூப்பர்களுக்கு சொன்னாங்க. And they called him in உள்ள கூப்பிட்டு and rebuked him. அவர் கடிந்து கொண்டார். He told everybody, எல்லாருக்கும் சொல்றாரு. I'm being persecuted. என்ன உபத்திரவப்படுத்திட்டாங்க. I'm being persecuted. என்ன உபத்திரவப்படுத்திட்டாங்க. Listen to me. சொல்றது கேளுங்க. Peter said, when you suffer, நீ கஷ்டப்பட்டா make sure you're suffering for righteousness' sake. நீதிக்காக நீ உபத்திரவப்பட வேண்டும். There is a righteous suffering. இங்க நீதிக்கான உபத்திரவம் இருக்கிறது. And when you suffer righteously, நீதிக்காக உபத்திரவப்படும்போது God will stand with you. கர்த்தர் உன்னோடு நிற்பார். God will stand with you. ஆண்டவர் உன்னோடு நிற்பார். When you stand with நீ God, தேவனோடு நின்றால் then He stands with you. அவர் உங்களோடு நிற்கிறவராயிருக்கிறார். Huh? When you stand with God, நீ தேவனோடு நின்றால் then He stands with you. அவர் உங்களோடு நிற்கிறார். Then you can say, அப்போது நீ சொல்ல முடியும், if God be for me, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது who can be against me? ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. But why? ஆனா ஒன்று, I'm standing with God. நான் தேவனோடு நிற்கிறேன். Let's lift our hands. கைகளை உயர்த்தலாம். Lord, we thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Help us in our leadership எங்க தலைமைத்துவத்தில் எங்களுக்கு உதவி to செய். be like Joshua. யோசுவாவை போல We take off our shoes. எங்க பாதரட்சை கழட்டி போட்டு We separate ourselves எங்களை பிரித்தெடுத்து from the world உலகத்தை விட்டு unto God. உம்மை நோக்கி வாழ We consecrate our leadership. எங்க தலைமைத்துவத்தை பிரித்தெடுக்கிறோம். I will only do எஸ், what He tells me to do. சொல்வதை மாத்திரம் செய்வேன். And so I thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. The captain of the army of heaven சேனைகளின் அதிபதிக்காக நன்றி. is on my side. என் பட்சத்தில் இருக்கிறார். And I thank you, Lord. அப்பா உமக்கு நன்றி. No weapon formed against me will prosper. எந்த ஆயுதமும் வைக்காமல் போகட்டும். Every tongue that rises in judgment உயர்த்தப்படுகிற எந்த நாவும் will be தள்ளப்படட்டும். condemned அவைகள் குற்றப்படுத்தட்டும். as long as I follow your will. உம்முடைய சித்தத்தை நடக்க உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen.